நந்தி தேவர் இறந்த கதை பற்றி தெரியுமா? தாரகாசுரனுக்கு பயந்து தேவர்கள் ஆசிரமத்தில் தங்கியிருந்த போது சிவபெருமான் அவர்களை பத்திரமாக அழைத்து வர நந்தி தேவனை அனுப்பினார். அவர்களை வெளியே அழைத்து வர தாரகாசுரன் அவர்களை தாக்க ஆயத்தமாகினான். நந்தி தேவர் தாரகாசுரனின் படைகளை தாக்கினார். அப்போது தாரகாசுரன் தேவர்கள் மீது மிகப்பெரிய சூலாயுதத்தை ஏவினான். தேவர்களை காப்பாற்றுவதற்காக நந்தி தேவர் அந்த ஆயுதத்தை தனக்குள்ள வாங்கி தன் உயிரையே விட்டார். இதை கண்ட சிவபெருமான் அந்த இடத்திற்கு வந்து கண் கலங்கி, அந்த சொர்க்கலோகத்திற்காக நீ இதை செய்கிறாயே, அந்த சொர்க்கலோகமே இல்லாமல் போகும் என்று கூறி திரிசூலத்தினை சொர்க்கத்தை நோக்கி ஏவ ஆயத்தமானார். இதை பார்த்த அசுரர்களும் தேவர்களும் சிவபெருமானின் காலில் விழுந்து தாரகாசுரன் செய்த தவறுக்கு மன்னிப்பு கூறினார்கள். மற்றும் சுக்ராச்சாரியார் சிவபெருமானிடம் இருந்து பெற்ற சிரஞ்சீவினி மந்திரத்தை வைத்து நந்தி தேவரை உயிரெழுப்புவதாக கூறினார். பிறகு நந்தி தேவரும் உயிர் தெழுந்தார். இதனால் சிவபெருமானும் சாந்தமானார்.